வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் இங்கே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இங்கே வந்து ஷீன் ஆப்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் வந்து மீஷோ அந்த மாதிரிலாம் ஆப் இருக்கு இல்லைங்களா, அமேசான் அந்த மாதிரிலாம் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஷீன், தெமு, அமேசான் அந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி ஷீனில் இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் வந்து ஃபேண்ட்டு, வீட்டுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து ஃபேண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க, எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு ஃபேண்ட்டு தான். இங்கே பாருங்களேன், இது நார்மலாக வந்து $14, ஆனால் வந்து $7 அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஃபேண்ட் வந்து ஒன்று வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் இதுவும் வந்து $7 தான். நல்லா இருக்குது, கிளாத் வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குது. இந்த கிளாத்தும் சரி, இந்த ஃபேண்ட்டும் சரி, ரொம்ப மெலிஸாக இருக்குது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக வந்து பாலிஸ்டர் கிடையாது. 95% வந்து பாலிஸ்டர், 5% வந்து காட்டன் மிக்ஸ்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு ஆர்டர் போட்டேன். ஆனால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேண்ட்டும் ஓகேவாக தான் இருக்குது. மீதி இருக்கிற ஃபேண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேண்ட் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். ஆனால் இந்த கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப மெலிஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு கிளாத் எப்படின்னு? ரொம்ப ரொம்ப மெலிஸாக இருக்குது. இது வந்து $5 தான் வாங்கினேன். நார்மலாக வந்து $10. ஸோ வந்து $5 ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு வாங்கினேன். ஆனால் வந்து வாங்கின அளவுக்கு வந்து இது வந்து ஒர்த் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மெலிஸாக இருக்குது. வெளியிலையும் போட்டு போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் வந்து இது போட முடியாது. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிஸ்டர். இது கொஞ்சம் நேரம் போட்டாலுமே வந்து ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆகிடுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டு, இதுவும் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபேண்ட்டும் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இதுவும் வந்து ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப மெலிஸாக இருக்குது. இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிஸ்டர் தான். இது ஒன்றாச்சுங்களா? அதுக்கப்புறம் இது லாஸ்ட் ஃபேண்ட்டு. சரி, வீட்டில் ஃபேண்ட்டே இல்லை, எல்லாமே வந்து மாற்றுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆஃபரும் போட்டிருந்தான். எப்போவுமே ஷீன் ஆப்பில் வந்து ஆஃபர் போட்டே இருப்பான். அதனால சரி நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஷீன் ஆப்பில் தான் நான் வந்து ஒரு 5 ஃபேண்ட் வாங்கினேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபேண்ட்டு தான், இப்போ வந்த ஃபேண்ட்டு தான் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். டிசைன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி, இதுவும் வந்து $5 தான். 3 ஃபேண்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 2 ஃபேண்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து $7. 2 ஃபேண்ட்டுமே இதோ, இது ரெண்டுமே வந்து $7. இது ஓகேவாக தான் இருக்குது கொஞ்சம். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து இது வந்து தின்னா கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேண்ட் ரெண்டுமே வந்து ஓகே தான். இந்த 3 ஃபேண்ட்டு தான் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது கிளாத்து. ஸோ இது வந்து நான் ரிட்டன் தான் போட போகிறேன். இந்த அளவுக்கு தின்னா வந்து போட முடியாது. ஏன்னா வந்து ஒரு கிளாத்தும் வந்து சரியில்லை, 100% வந்து பாலிஸ்டர் வேறு. ஸோ இதை வந்து நான் வந்து ரிட்டன் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பேன். இதுவும் வந்து ஆஃபரில் தான் வாங்கினது.
எல்லாமே வந்து $1 1.50 தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சைனாலேருந்து வருது. ஆர்டர் போட்டு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த இயரிங்ஸ் எல்லாம். எனக்கு இயரிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கேன் இந்த தடவை. வாவ், சூப்பராக இருக்குங்க இயரிங்ஸு. இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? 2 காட்டுறேன் பாருங்க. நல்லா இருக்குல்ல? இது வந்து 1.25 சம்திங் தான். $1.25 நினைக்கிறேன். இது ஆஃபர் போட்டிருந்தான். நல்லா இருக்குல்ல? போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இந்த இதுவும் சிஎன்ல தான் வாங்கினது, தெரியுதுங்களா? இந்த இயரிங்ஸு ஒரு நாள் இயரிங் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல? இந்த தெரியுதுங்களா? இது வாங்கலாங்க, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து $2.5 நம்ம ஊர் காசுக்கு 200 rupees சம்திங். சூப்பராக இருக்குல்ல? செம க்யூட்டு. க்ரீன் கலர், பேரட் க்ரீன், கிளி பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த க்ரீனு. எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? நல்லா லைட்டுக்கும் அதுக்கும் நல்லா மின்னுதுங்க. பார்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கி போட்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்களேன், அந்த லைட்ஸுக்கும் அதுக்கும் செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான கலெக்ஷன் தான் இதுவும். உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் விளையாட பிடிக்குமா? ஸோ கார்ட்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படின்னா இந்த இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களா நீங்கள்? ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க. இங்கே பாருங்க, கார்ட்ஸ். இது வந்து கார்ட்ஸ் கிடையாதுங்க, மெட்டல். சவுண்டு கேட்குதுங்களா? மெட்டல். நான் கூட கார்ட்ஸாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் மெட்டல். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குல்ல? லைட் வெயிட்டுங்க. இயரிங்ஸ் போட்டதே தெரியல, லைட் வெயிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இயரிங்ஸும் வாங்கலாம். அதான் சொன்னேன் இல்லைங்களா, சீனில் இந்த மாதிரி இயரிங்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபேண்ட்டும் வந்து நம்ம நல்லதாக பார்த்து ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த தடவை ரிவ்யூ பார்க்கல, சரி டிசைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால தான் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது கிளாத்து. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இது வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரிஜினல் மாதிரியே இருந்ததுங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? 2D அம்மா, இது 2D. இப்படியும் போட்டுக்கலாம், இந்த சைடும் போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு தாங்க. ஏன்னா வந்து நான் நினச்சேன், நான் வந்து அம்பர்லா இயரிங்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் சீனில் தான் வாங்கினேன். அது வந்து தெமுல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரிஜினல் அம்பர்லா மாதிரியே இருக்கும், சின்னதாக. அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் நினச்சி வாங்கினேன். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்க்கும்போது கொடை மாதிரி இருக்குது, ஆனால் இது ஃபுல்லாக ஃப்ளாட். தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே ஃப்ளாட். இது ஓகே தான், சரி. ஆனால் லைட் வெயிட் தான். என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினலாக இருக்கும்னு நினச்சி வாங்கினோம் அப்படின்னோம்னா அப்படி வரல, இல்லை. மற்றபடி இது வந்து ஓகே தான் இந்த இயரிங்ஸ். நெக்ஸ்ட் இயரிங் வந்து ஃபெதர் இயரிங்ஸ், கோழி இறகு மாதிரி. இந்த லைட்டுக்கு அதுக்கு நல்ல ரொம்ப மின்னுது, சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் லைட் வெயிட் தான்.
எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்களா? லைட்ஸ் தான் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்ட்டிக்கு வந்து போட்டு போகலாம். ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இயரிங் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான். சிக்கனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்கள்? அதே மாதிரி எக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அந்த இயரிங்ஸ் தான் பாருங்களேன். சிக்கன், எக்ஸ், இதுவும் ரொம்ப லைட் வெயிட் தான், நல்லா போட்டு காட்டுறேன் பாருங்களேன். திரும்பிடுது, பின்னாடி திரும்பிடுது, இப்படி நிற்கலை. ஸோ இப்படி வருதுங்களா? உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக தான் இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்படி போட்டோம் அப்படின்னோம்னா ஆப்போசிட்டில் போயிடுது. இப்படி வச்சு பார்த்தா தெரியும். ஆப்போசிட்டில் போயிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து இது போட்டுக்கலாம், லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சைடு வர மாதிரி இப்படி வந்துடும். இப்படி போட்டால் இந்த சைடு வர மாதிரி வந்துடும். அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்குது பாருங்களேன், கரெக்டாக இருக்குது. இது நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணுமா? வாங்க நான் சுற்றி காட்டுறேன். எப்படின்னு நினைக்கிறீங்களா? டண்டனா, இப்படி தான் பார்த்துக்குங்க. உலகத்தையே சுற்றி பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லா வேர்ட்ஸுமே வந்து கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் வாங்கலாம், சூப்பர். நெக்ஸ்ட்டு இயரிங் வந்து வயலட் கலர் தான். இந்த இயரிங் தெரியுதுங்களா? இதுவும் ரொம்ப லைட் வெயிட் தான், பிளாஸ்டிக் மாதிரி, நல்லா இருக்கு. போட்டு காட்டுறேன் பாருங்களேன். நல்லா இருக்குங்களா? இதுவும் வாங்கலாம். இது வந்து $1.19 நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆஃபர் போட்டிருந்தான். லாஸ்ட் இயரிங் இது பார்க்கும்போது ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்மஸ் இயரிங். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு இங்கே பாருங்களேன், இவ்வளோ நம்ம விரலுக்கு வந்து 2 இன்ச்சு வருது. இது ரொம்ப லைட் வெயிட் தானே, உங்களுக்கு தெரியுமில்ல, கிளாத்துண்ணா. கிறிஸ்மஸ் இயரிங். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்க. இதுவும் வந்து $1.67 என்னமோ தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொலுசு வாங்கினேன், ஆஃபர் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொலுசு. சரி, இது வந்து ரெட் கலரு. ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று வந்து நார்மல். இது பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஸோ யார் வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பாப்பாவும் போட்டுக்கும், நானும் போட்டுக்குவேன். 2 in 1. சூப்பராக இருக்குது கொலுசு, நல்லா இருக்குது கொலுசு. அப்புறம் வந்து ஸ்டோர் ரிங்கு போட்டிருந்தான், மெட்டி. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ஒன்று மாடல் தெரியுதுங்களா? இது ஒன் மாடல் பட்டர்ஃப்ளை.
அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு நெக்லஸ் செட்டு வாங்க பாருங்களேன், நல்லா இருக்கா? இது வந்து $4. நம்ம ஊர் காசுக்கு $400. குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்கு. $4ங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று போட்டாலுமே வந்து பாருங்களேன், கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது. லைட் வெயிட்டு, அதுவும் ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டு. போட்டதே தெரியல, நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்கான். இயரிங்ஸ் வந்து சும்மா நார்மல் இயரிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து வேறு இயரிங்ஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு வைங்களேன். காட்டுறேன் மேடம் இதோட இயரிங்ஸ். நார்மல் இயரிங் தான். தெரியுதுங்களா? நார்மல் இயரிங் தான். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. போட்டதே தெரியல, நல்லா லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒன்று தான், ஃபோனுக்கு வந்து ஸ்டாண்டு வாங்கினேன். இதுவும் வந்து $1.5 தான். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வந்து $1.5 இருக்குது, நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் நல்லாயிருக்கு. இதுலேயே இந்த ஸ்டாண்ட்லேயே பாருங்களேன், மிரர் தெரியுதுங்களா? மிரர். ஸோ இதில் நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கலான்னு வைங்களேன். இப்படி மிரர்லையும் பார்த்துக்கலாம். நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னம்னா கண்ணாடி தேவையில்லை. ஸோ ஏதாவது ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே பார்த்துக்கலாம். நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா இதை பாருங்களேன், இப்படி வச்சுட்டு நம்ம இது வந்து கவர் போட்டிருக்கு. கொஞ்சம் திக்கான கவராக இருக்கிறதுனால இது வந்து உள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. இது பாருங்களேன், கரெக்டாக இருக்குல்ல? நல்லாயிருக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் நான் வந்து சீனில் வாங்கினது. எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் வந்து பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். நான் காமிச்சது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்குறது வந்து வேஸ்ட்டாக போகாது. ஓகேங்களா? ஓகேங்க, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.